வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 15வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு. குருவின் அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தெய்வம். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தெய்வம். அதனால் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வதென்பது நன்மைகளை நோக்கி நாம் பயணம் செய்வதற்கு நற்பலன்கள் கிடைப்பதாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம். இன்று மாலை 6:37 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது இன்று மாலை 6:37 வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு குருவுடைய நட்சத்திரத்திலும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 3வது திதியாக இருக்கக்கூடிய தேய்பிறை திதி, கிருஷ்ணபட்ச திதியாக இருக்கக்கூடிய திருதியை திதி இன்று மாலை 5:44 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து 4வது திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்தின் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும். யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும். இன்றைய தினத்துடைய குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு கடைசி ராசியாக இருக்கக்கூடிய 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் துலாம் ராசியில் மாலை 6:37 வரை சுவாதி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு குருவுடைய விசாக நட்சத்திரத்திலும் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கலஸ்திரஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. சந்திரன் துலாம் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடமாகிய துலாம் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவருமிடையே அன்பு, பாசம், காதல் இது போன்ற மென்மையான உணர்வுகள் அனைத்தும் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளிடம் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மன கவலைகள் எல்லாமே விலகி நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியோடு செயல்படக்கூடிய அமைப்பை உங்கள் வீட்டின் அதிபதி கொண்டு வந்து தர இருக்கிறார். இன்றைய தினம் ரிஷபம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் பலன்கள் துலாம் ராசியின் வழியாக உங்களை நோக்கி வருகிறது. அன்பர்களே, குடும்பம் என்றாலே அங்கு ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய நல்ல அமைப்பாக சந்திரன் இன்றைய தினம் செயல்பட இருக்கிறார். அன்பர்களே, 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். ரிஷபராசி அன்பர்களில் வேலை, தொழில், வியாபாரம் அமைந்து அதன் ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் அலைச்சல்களும் டென்ஷன்களும் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாகவும் அனுகூலமான பலன்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் வேலை செய்ய இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானமாகிய கும்பத்தில் அமர்ந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது உங்களது பரம்பரை சொத்துக்களான உங்களது தாத்தா
உங்களது அப்பா இவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் செயல்படக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு வரக்கூடிய நாளாகவும் நற்பலன்கள் வரக்கூடிய நாளாகவும் உங்கள் வீட்டின் அதிபதி இயங்க இருக்கிறார். மிதுனம் ராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியிலிருந்து நல்ல எண்ணங்களும் சிறந்த செயல்பாடுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 5வது வீடு என்பது 6வது வீடு தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. இதன் காரணமாக 6வது வீடு தந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்களுக்கு உடல் உபாதைகள் அனைத்தும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக சிறந்த நாளாக சந்திரன் அமைத்து தருவார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன் மேச ராசியில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். அதாவது வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் லாபத்தை மேம்படுத்துவதற்கான புதிய வகையான நவீன கருவிகளை வாங்குவதற்கான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கடகம் ராசி அன்பர்களே, 4வது வீடு என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகத்தில் இல்லை. அந்த வகையில் தாயை குறிக்கக்கூடிய தாயின் நற்குணங்கள் தாயின் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வீடு கடக ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் 4வது வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது கடக ராசியில் பிறந்த ஆரம்ப கல்வி பயின்று வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறந்த ஞாபக சக்தியையும் சிறப்பான ஆர்வத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் 4வது வீடு இயங்க இருக்கிறது. அன்பர்களே, 10ஆம் இடத்தில் குரு பகவான் மேசத்தில் அமர்ந்து, அதாவது உங்கள் தொழில் ஸ்தானமாகிய மேசத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். கடக ராசியை சேர்ந்த மெக்கானிக்கல் மற்றும் சிவில் தொடர்பாக பட்டப்படிப்பு படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு பகவான் செயல்பட இருக்கிறார். சிம்மம் ராசி அன்பர்களே, 3வது வீடு என்பது துலாம் ராசி இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடு. அது மட்டுமல்லாமல் பயணங்களையும் குறிக்கக்கூடிய வீடாக துலாம் ராசி அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது சிம்ம ராசியில் பிறந்த டூரிஸ்ட் தொடர்பாக வாகன தொழில் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறந்த வருமானத்தை கொடுக்க இருக்கிறது. வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வசதிகளையும் பெருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். 2வது வீடு என்பது வருமானங்களை தரக்கூடிய அமைப்பு. அதன் ரீதியாக இன்றைய தினம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களது தொழில் ரீதியாக தற்போதைய சந்தையின் வியாபார சூழ்நிலை உங்களுடைய தொழிலுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் நினைத்தது போல உங்களது வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கப் போகிறது. கன்னி ராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருந்து உங்களுக்கு நற்பலன்களை சந்திரன் கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் நடத்த இருக்கிற பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிறைவை தருவதாக அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவும் அமையப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார். கேது இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன் என்னவென்றால், உங்களது தேவைகளுக்காகவும் உங்களது குடும்ப தேவைகளுக்காகவும் அவசிய பொருள்கள் வாங்குவதன் மூலம் உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் அளவிற்கு நன்மைகள் தர இருக்கிறார் கேது பகவான். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வதென்பது உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறது. உங்களது ஆயுளையும் சிறப்பாக்கி தர இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளையும் விலக்கி உயர்வையும் தர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும்
பொருளாதார அனுகூலங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்து உங்களது இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாவதற்கு அனைத்து வகையான செயல்பாடுகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். உங்களது வீட்டு அதிபதியின் செயல்பாடு காரணமாக உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்களது இதயத்தில் மன கவலைகள் எதுவும் இல்லாமல் அனைத்து கவலைகளும் துடைத்து எறியப்பட்டு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு முதலீடுகள் செய்யவும் இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடவும் இந்த வீடு உங்களுக்கு துணை புரியும். அன்பர்களே, துலாம் ராசியிலிருந்து தான் நான் மேற்சொன்ன பலன்கள் அனைத்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினத்தின் உங்களது உடல் ஆரோக்கிய நிலையை ஆளுமை செய்கிறார். அதன் காரணமாக இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சந்திரன் செல்வதால் உடல் உபாதைகள் காரணமாக அது தொடர்பாக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என சந்திரன் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். கல்வியை தரக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் விருச்சிக ராசியில் பிறந்த ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படிப்பதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி நீங்கள் கல்வி கற்பதற்கான ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன். தனுசு ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11வது வீட்டின் பலன்கள் துலாம் ராசியிலிருந்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பதற்கு சந்திரன் உதவி செய்வார். இது போன்ற நற்பலன்கள் உங்களுக்கு வர இருக்கின்ற காரணத்தால் உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உருவாக்கி தருவார். அன்பர்களே, நண்பர்கள் மற்றும் மாமனார் மாமியார் இவர்கள் உடனான உறவுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் மேசத்தில் அமர்ந்து தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நீங்களே வியக்கும் அளவிற்கு நல்ல லாபத்தை அடைவதற்கு வழிவகை செய்வார். அதோடு மட்டுமல்லாமல் தொழிலை அபிவிருத்தி செய்வது போன்ற உங்களது எண்ணங்கள் அனைத்தையுமே சிறப்பாக நிறைவேற்றி தருவார் உங்கள் வீட்டின் அதிபதி. மகரம் ராசி அன்பர்களே, 10வது வீடு என சொல்லக்கூடிய துலாம் ராசி தசமஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் உங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை தசமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அமைத்து தர இருக்கிறார். அன்பர்களே, 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செல்வது என்பது மகர ராசியில் பிறந்து தொழிற்கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சனி கும்பத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்து சுற்றுலா தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போன்ற வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை சனி பகவான் தர இருக்கிறார். கும்பம் ராசி அன்பர்களே, 9வது வீடு என சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம் என அழைக்கக்கூடிய துலாம் ராசியின் பலன்கள் சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினம் அமைத்து தருகிறார். கும்பம் ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானத்தின் பலன்கள் துலாம் ராசியிலிருந்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதை இன்றைய தினம் 9ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சுட்டி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடைவதற்கு சந்திரன் வழிகாட்ட இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கும்ப ராசியில் பிறந்த பட்டதாரி அன்பர்கள் நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் நல்ல வகையில் நீங்கள் விரும்பிய அளவில் வேலை கிடைத்து அதன் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அன்பர்களே, 9வது வீடு தந்தை வழி சொத்துக்களை குறிக்கக்கூடியது. இன்றைய தினம் உங்களது தந்தை வழி சொத்துக்களின் வகையில் பொருளாதார மேம்பாடு கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. மீனம் ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய
அஷ்டமராசி என சொல்லக்கூடிய 8ஆம் இடமாகிய துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வதென்பது உங்களுக்கு 8வது வீட்டின் பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்றும் கிரகங்களும் தரக்கூடிய பொது பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அன்பர்களே, 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இரகசிய ஸ்தானத்தில் சனி இருப்பதன் காரணமாக இன்றைய தினத்தின் வருமானம் என பார்க்கும் பொழுது நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசிய நடவடிக்கைகள் காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய இரகசிய முயற்சியின் காரணமாகவும் பணவரவை இன்றைய தினம் பெற இருக்கிறீர்கள். பொதுவாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யப்போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ தருவதற்கு 8வது வீடு அதிகாரம் பெற்றிருக்கிறது என்பதை பொதுவாக சொல்லலாம். அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.